தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பாஜகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து விலகினார். இது நம்ம இயக்கம் என்ற புதிய அமைப்பை தொடங்கி அதனை ஒரு புதிய அரசியல் கட்சியாக மாற்றும் பணியில் இறங்கியுள்ளார். இயக்கம் தொடங்கப்பட்ட ஒரே நாளில் சுமார் 13 லட்சத்திற்கும் அதிகமானோர் அதில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக இருந்தபோது அவருக்கு மத்திய அரசின் Z+ பாதுகாப்பு வழங்கப்பட்டது. இப்போது பாஜகவில் இருந்து முற்றிலும் விலகிவிட்டதால் இனி Z+ பாதுகாப்பு தேவையில்லை என அவர் முடிவு செய்துள்ளார். தமக்கான பாதுகாப்பை உடனடியாக திரும்ப பெற்றுக் கொள்ளும்படி மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு கடிதம் அனுப்பியுள்ளார். அண்ணாமலைக்கு தொடக்க முதலே ஒரே மாதிரியான பாதுகாப்பு வழங்கப்படவில்லை. உளவுத்துறையின் எச்சரிக்கை மற்றும் அச்சுறுத்தல் அளவுகளின் அடிப்படையில் அவரது பாதுகாப்பு பிரிவு அடுத்தடுத்து உயர்த்தப்பட்டது. முதலில் அவர் பாஜக மாநில துணைத் தலைவராக இருந்தபோது தீவிரவாத அமைப்புகளிடமிருந்து அச்சுறுத்தல் இருப்பதாக உளவுத்துறை தகவல் வந்தது. அப்போது X பிரிவு பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. 2 துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் பாதுகாப்பு தந்தனர். 2022 பிப்ரவரியில் சென்னை தியாகராய நகரில் உள்ள தமிழக பாஜக தலைமையகம் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சகம் அவரது பாதுகாப்பை Y பிரிவாக உயர்த்தியது. இதில் CRPF மற்றும் தமிழக காவல்துறையின் CID பிரிவைச் சேர்ந்த 4 முதல் 11 காவலர்கள் சுழற்சி முறையில் பாதுகாப்பு வழங்கினர். 2022 அக்டோபரில் கோவை உக்கடம் கோட்டை ஈஸ்வரன் கோவில் அருகே கார் வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்தது. இந்த சம்பவத்திற்கு பிறகு மதவாத அமைப்புகள் மற்றும் மாவோயிஸ்டுகளால் அண்ணாமலையின் உயிருக்கு கூடுதல் ஆபத்து இருப்பதாக உளவுத்துறை எச்சரித்தது. இதையடுத்து அவரது பாதுகாப்பு Z+ பிரிவாக உயர்த்தப்பட்டது. இது இந்தியாவின் மிக உயரிய பாதுகாப்புகளில் ஒன்றாகும். சுமார் 28 முதல் 33 வரையிலான CRPF கமாண்டோக்கள் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். அவர் பயணம் செய்யும் போது முன்னும் பின்னும் செல்வதற்காக தமிழக காவல்துறை மூலம் பாதுகாப்பு வாகனங்கள் வழங்கப்பட்டன. சென்னை மற்றும் அவரது சொந்த ஊரில் உள்ள இல்லங்கள், அலுவலகங்கள் மற்றும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இடங்களில் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் பாதுகாப்பு பணியில் நிறுத்தப்பட்டனர். உள்ளூர் காவல்துறையினரால் வெளிவளைய பாதுகாப்பும் அண்ணாமலையை சுற்றி கமாண்டோக்களின் நேரடி பாதுகாப்பும் வழங்கப்பட்டது. இப்போது எந்த பொறுப்பிலும் இல்லாத நிலையில் மக்கள் வரிப்பணத்தில் இயங்கும் இந்த உயரிய பாதுகாப்பு தனக்கு வேண்டாம் என அண்ணாமலை கூறியுள்ளார்.